குடிசையிலேருந்து மாளிகைக்கு போனவரை பார்க்கலாம், வரீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவர் 1809 கென்டக்கியில் உள்ள ஒரு சின்ன ஒரு ரூம் கொண்ட ஒரு மரத்தினால ஆன ஒரு கேபின்குள்ள தான் பிறக்கிறாரு. இவரோட குடும்பம் ஏழையான குடும்பம். இவரோட அப்பா ஃபார்மர். இவரும் சின்ன வயசுலயே கஷ்டம் புரிஞ்சதுனால மரத்தை வெட்டுறது, அது மாதிரி ஃபார்ம் பண்றது, அது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பண்ணிட்டு இருந்தாரு. இவரோட எஜுகேஷன் பாத்தீங்கன்னா முழுசா ஒரு வருஷம் கூட ஒரு ஸ்கூலுக்கு போனது கிடையாது. இவர் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட அதே மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்ட புக்ஸ் வாங்கி தான் கேண்டில் லைட்ல படிச்சிருக்காரு. அது என்ன, சட்ட புக்ஸ்ல இருந்து லிட்ரேச்சர் வரை எல்லாமே அவர் படிச்சு செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. அவரோட 20s வயசுல ஒரு பிசினஸ் தொடங்குறாரு. ஒரு ஜெனரல் ஸ்டோர் மாதிரி ஒரு பிசினஸ் தொடங்குறாரு. ஆனா அந்த பிசினஸ் ஃபுல் லாஸ் ஆயிருது. இவருக்கு ஹெவியா கடன் ஆயிருது. ஆனா இவர் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணாம இவர் அந்த கடனை நானே அடைக்கிறேன்னு சொல்லிட்டு பல வருடங்கள் அந்த கடனை அடைச்சாராம். அப்புறம் இவர் அரசியலுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு பல எலெக்ஷன் இவர் கண்டெஸ்ட் பண்றாரு. ஆனா அடுத்தடுத்து தோல்விதான் இவருக்கு வருது. இவரோட தாய் இவருக்கு 9 வயசு இருக்கும்போது இறந்து போயிடுறாங்க. அப்புறம் இவரோட சகோதரியும் இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி இவருக்கு கல்யாணம் ஆகி இவருக்கு பிறந்த 2 ஆண் பசங்களும் இறந்து போயிடுறாங்க. இவருக்கு இப்படி பர்சனல்ல ப்ராப்ளம், பிசினஸ்ல ஃபெயிலியர், அதே மாதிரி எலெக்ஷன்ல ஃபெயிலியர், அடுத்தடுத்து இவருக்கு தோல்விகளே ஆனதுனால இவர் டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு. ஆமா, டிப்ரெஷன் வரதானே செய்யும். இவ்வளவு கஷ்டங்கள் இவர் நம்பிக்கையும் அதே மாதிரி முயற்சி செய்யறதையும் விடவே இல்லை. ஆனாருங்க 16வது அமெரிக்க ஜனாதிபதியா 16th பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.